தளபதி துப்பாக்கியை புடிங்க சிவான்னு சொன்னது கரெக்டாக தாங்க போச்சு. இந்த படத்து மூலியமா ஏஆர் முருகதாஸ் நிரூபிச்சிட்டாரு. என்னங்க படம், அதாவது துப்பாக்கி அளவுக்கும் கஜினி அளவுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஏஆர் முருகதாஸ் செம்ம ட்ரீட்டாக கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயனை வச்சு. சிவகார்த்திகேயனுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். ஸோ ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு ஜஸ்ட் சொல்லணும்னு பார்த்தா, சிவகார்த்திகேயன் மென்டலி டிசார்டராக இருப்பாரு. தன்னுடைய காதலி விட்டுட்டு போயிட்டான்னு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்னு போகும்போது எதிர்பாராம ஒரு சம்பவத்தில் இவர் மாட்டிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நடக்க போற கதை தான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி. படம் சும்மா வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சிவகார்த்திகேயனுக்கு. ஏஆர் முருகதாஸ் வந்து இந்த படத்து மூலியமா கண்டிப்பா கம்பேக் கொடுத்துட்டாருன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. எப்பவுமே இன்டர்வல் பிளாக்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆக்ஷனோட முடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்துல ரொம்பவே காமெடியா அழகா இன்டர்வல் பிளாக்கை வந்து செம்ம கூஸ் பம்ப்ஸ்ல முடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வலை முடிச்சாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர்ல மொத்தமா படத்தை இறக்கிட்டாரு டைரக்டர். ஃபைட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வில்லனுக்கு ஒரு ஸ்டைலையும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஸ்டைலையும் கொடுத்திருக்காரு டைரக்டர். செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. படம் சும்மா வேற லெவல்ல வந்திருக்கு. ஸோ நம்ம பேஜ் மூலமா இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து 4.5 கொடுக்குறோம் அவுட் ஆஃப் 5க்கு. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.